ஹெல்த்தியானது, பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சின்னவங்க வந்து பெரியவனுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. கருப்பு கவுனி அரிசியை நொய்யாக உடச்சி வச்சுக்கணும். கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து நொய்யாக உடச்சி வச்சுக்கணும். அதில் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இது மூடி வச்சிடணும். இப்படி இட்லி துணியில் வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடான கூட இதை வச்சு வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். கொஞ்சமாக நெய் ஊற்றி தேங்காவை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம் இல்லை. இவ்வளோ வறுத்தா போதும். நல்லா வெந்துருச்சு. நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கலந்து சாப்பிட்லாம். கருப்பு கவுனி அரிசி நொய்யில் நாட்டு சக்கரை போட்டு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்துலேயே செஞ்சேன். இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள்.